அதுக்கு பிறகு 40 வருஷம் கழிச்சு, அதாவது 1985ல நவம்பர் 13ஆம் தேதி மறுபடியும் தீப்பிழம்பு கக்குச்சு. இந்த தடவை இந்த எரிமலை அதிக அளவு உயிரிழப்பையும் பொருள் சேதத்தையும் ஏற்படுத்துச்சு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த எரிமலை 1985 நவம்பர் மாதம் தீப்பிழம்பு கக்கினாலும் கூட அதுக்கு 2 மாதங்களுக்கு முன்னாடியே புகையை வெளியேற்ற தொடங்குச்சு. இதை கண்காணிச்ச அந்த நாட்டோட விஞ்ஞானிகள் இந்த எரிமலையால மிகப்பெரிய பாதிப்பு இருக்குன்னு அந்த பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு எச்சரிக்கவும் செஞ்சாங்க. இது மட்டும் இல்லாம கூடுதலா அந்த எரிமலை வெடிச்சா தீப்பிழம்பானது அங்குள்ள எந்தெந்த இடத்தெல்லாம் தாக்கும்னு ஒரு சித்தரிக்கப்பட்ட வரைபடத்தையும் வரைஞ்சி வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா அப்போதைய கொலம்பியா அரசோட மெத்தன போக்காலையும் உள்நாட்டு போரோட விளைவாலையும் இந்த எச்சரிக்கையை எரிமலையை ஒட்டியுள்ள கிராமங்கள்ல, அதுவும் பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான முறையில் இந்த செய்தியை எடுத்து சொல்லவே இல்லை. ஆனா விஞ்ஞானிகள் எதிர்பார்த்தது மாதிரியே சரியா 1985 நவம்பர் 13ல இரவு 9:09க்கு எரிமலை வெடிச்சு செதறிச்சு. அந்த எரிமலையிலிருந்து ஒரு நொடிக்கு 6 மீட்டர் வீதத்துல தீப்பிழம்புகள் வெளியேறிட்டே இருந்தது. இதனால 600 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கொண்ட அந்த தீப்பிழம்புகள் கூட அம்மலையில உள்ள பனிக்கட்டியும் மலமலன் உருகி தீப்பிழம்பு சேரும் சகதியும் கொண்ட பெரிய காட்டாற்று வெள்ளமா ஏற்பட்டு